சித்தர் சிவவாக்கியர் பாடல்கள். வணக்கம் மக்களே. பாடல் 3. ஆன அஞ்சு எழுத்துள்ளே அண்டமும் அகண்டமும், ஆன அஞ்சு எழுத்துள்ளே ஆதியான மூவரும், ஆன அஞ்சு எழுத்துள்ளே அகாரமும் மகாரமும், ஆன அஞ்சு எழுத்துள்ளே அடங்கலாவல் உற்றதே. ஐந்தெழுத்து எனப்படும் நமச்சிவாய அல்லது சிவாய நம எனும் சைவ மந்திரத்தை பற்றி இதில் விளக்குகிறார். அண்டமாகிய இந்த உலகம், அகண்டமாகிய இந்த பிரபஞ்சம் ஆகிய இரண்டும் 5 எழுத்துக்களின் உள்ளே அடங்கியுள்ளன. எல்லாவற்றுக்கும் ஆதியாகிய பிரம்மன், திருமால், உருத்திரன் ஆகிய மூவரும் இந்த மந்திரத்தில் அடங்கியுள்ளனர். ஆ உ இம் என்னும் ஓங்காரத்தின் விரிவும் பயனும் இந்த மந்திரத்தில் அடங்கியுள்ளது. நமச்சிவாய எனும் 5 எழுத்தில் எல்லாம் அடங்கியுள்ளது. சிவன் எல்லாம் அறிந்தவர், எல்லாம் செய்தவர், இன்னும் செய்து கொண்டிருப்பவர். ஆகையால் அவரை குறிக்கும் 5 எழுத்திலும் பூமியிலும் யாவும் அடங்கியுள்ளன என்கிறார். பாடல் 4. ஓடி 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 உள்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. கீழிருந்து மேலாக உடம்பில் எங்கும் ஓடும் குண்டலினி சக்தியால் உடம்பில் கலந்து நிற்கும் உள் ஒளியாகிய ஜோதியை நாடி யோகம் செய்த மனிதர்கள் அதை காண முடியாது தன் வாழ்நாள் முடிந்து மாய்ந்து போயினர். இப்படி மாய்ந்து போனவர்களின் எண்ணிக்கை பல கோடியாகும். அதாவது யோக சித்தியை பெற்றவர் ஒரு சிலரே என்று இங்கே சொல்லுகின்றார். பாடல் 5. உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வள்ளிரேல் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. நாடியாக உருவம் கொண்டதில் பிராணனாகிய வாயு ஒடுங்கும். அப்படி நாடியில் ஒடுங்கிய வாயுவை கபாலமாகிய தலை உச்சி வரை ஏறுமாறு செய்தால் முதியவர்களும் இளைஞர்கள் ஆவர். உடம்பும் சிவந்த நிறம் பெறும். அருள் தரும் சிவன் பாதமும் சக்தி பாதமும் இயல்பாகவே தலையில் கூடுவதால் இது நிகழ்வதும் உண்மையாகும். இதன் விளக்கமாவது, பிராணாயாமம் செய்வதால் மூலாதாரத்தில் உள்ள சுழுமுனை நாடியில் பிராணவாயு புகும். இதை முறைப்படி செய்து பழகினால் தலைவரை செல்லும் அந்த நாடியுள் வாயுவும் தலைக்கு ஏறும். தலையில் சிவனும் மூலாதாரத்தில் பராசக்தியும் உள்ளதாகவும் யோக முயற்சியில் இருவரும் தலையில் கூடுவர் என்பதும் யோக நூல் தரும் செய்தியாகும். பாடல் 6. வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நத்தினால் விடுவனோ அவனை முன்னர் வெட்ட வேணும் என்பனே. நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டி கை கொடுப்பரே. ஒருவனுக்கு உரிய அழகான பெண்ணை மற்றவன் விரும்பினால் அவனை வெட்டுவேன் என்று பெண்ணுக்கு உரியவன் கூறுவான். ஆனால் நடுவனாகிய யமன் ஒரு உயிரை அழைத்து போகும்போது தடுக்க முடியாது. உயிர் நீங்கிய பின்னர் இந்த உடம்பு நாரும் என்று கருதி சுடுகாட்டிற்கு கொண்டு சென்று பிணம் சுடுவோரிடம் உடலை கொடுத்து விடுவர் என்கிறார் சிவவாக்கியர். இதற்குரிய விளக்கம் என்ன தெரியுமா? பெண்ணை விரும்பியதற்கே தடை செய்பவர்கள் உயிரை யமன் எடுக்கும்போது தடை செய்ய முடியாதவர் ஆகிவிட்டோம் என்பதே இந்த பாடலின் கருத்து. சிறிதும் தயங்காது நடுநிலையாக நடந்து உயிர் கொள்வதால் யமனை நடுவன் என்றும் அழைப்பர். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை மற்றொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.